உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செய்திகளை பார்த்து வருகிறோம். அன்புமணியிடம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகாக அவர் கிளம்பியிருக்கிறார். அன்புமணியும் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், தற்போது நீதிபதியிடம் அன்புமணி பேசிய பிறகு புறப்பட்டிருக்கிறார். அவர் பொதுக்குழு நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? என்ன மாதிரியான அங்கு பேச்சு நடந்தது? விவரம். சரிதா, வணக்கம். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அதாவது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், அதே போல டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய மூவர் மட்டுமே தனியாக நீதிபதி அறையில் பேசியதாக தெரிகின்றது. அந்த பேச்சுவார்த்தை தற்போது நிறைவடைந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர் கோர்ட்டிலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அதனை தொடர்ந்து தற்போது அன்புமணியும் கோர்ட்டிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் பொறுத்தவரையில் அவர் காணொலி காட்சி வாயிலாகத்தான் ஆஜராகி இருந்தார். எனவே தற்போது அந்த பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கின்றது. தற்போது நீதிபதி அவர்கள் இருவரையும் அழைத்து பேசியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் எந்த விதமான ஒரு பதிலும் தெரிவிக்கப்படவில்லை. அதாவது டாக்டர் ராமதாஸ் தரப்பு இந்த பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் அன்புமணி தரப்பில் நாங்கள் சட்டப்படி, அதாவது கட்சியினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த பொதுக்குழுவை கூட்டுகிறோம், எனவே இந்த பொதுக்குழுவை தடை செய்வதற்கு யாருக்கும் அந்த விதிகள் கிடையாது, எனவே விதிகள் படி நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழுவிற்கு நீதிமன்றம் தடை விதிக்க கூடாது என்ற கோரிக்கையை நீதிமன்றத்தில் வைத்திருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலே தற்போது எந்த விதமான ஒரு தீர்ப்பும் வழங்கப்படவில்லை. எனவே நாளை திட்டமிட்டபடி அன்புமணி அழைத்திருந்த அந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் நீதிமன்றம் இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கவில்லை என்றால் இந்த பொதுக்குழுவை திட்டமிட்டபடி நடத்தி கொள்ளலாம் என்பது பொருள். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் நாளை பொதுக்குழுவை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என்று அன்புமணி தரப்பிலே தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே வெளிப்படையாக எந்த ஒரு தீர்ப்பும் சொல்லவில்லை என்றாலும் கூட அன்புமணி நாளை திட்டமிட்டபடியே மாமல்லபுரத்தில் பொதுக்குழுவை நடத்த இருக்கின்றார். எனவே அந்த பொதுக்குழுவிலே என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றது, யாருக்கு புதிதாக பதவி கொடுக்க இருக்கின்றார்கள் அல்லது பதவி நீட்டிப்பு போன்றவை நடைபெற இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் நாளை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது பாமகவிற்குள் நடைபெற்று வரக்கூடிய அந்த உட்கட்சி மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையிலே டாக்டர் அன்புமணி நாளை பொதுக்குழுவை நடத்த இருக்கிறார் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.